நம்ம வீட்டு பிள்ளைங்க சிறு பிள்ளைகள் காலையில் சாப்பிட்றதுக்கான ஆகச்சிறந்த கனிகளில் ஒன்று வந்து வாழைப்பழம். அந்த வாழைப்பழம் வந்து முழுசாக விட்டுட்டோம். இனிப்பு சுவையை பழங்களில் இருந்து எடுக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை நாம் வீட்டில் திரும்ப திரும்ப வலியுறுத்தணும். அதில் கிடைக்கக்கூடியது கூட்டு சர்க்கரையாக இருக்கக்கூடிய பழம். அது வெறும் டைரக்ட் குளுக்கோஸ் கிடையாது, கூட்டு சர்க்கரையாக இருக்கக்கூடிய அது ஃப்ரக்டோஸாக இருக்கும். அதில் வந்து கூடவே ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பழத்தினுடைய தனித்துவமிக்க மருத்துவ குணங்கள். ஒவ்வொரு பழத்துக்குள்ளேயும் வாழைப்பழத்தில் நம்ம நினைக்கிறது பார்த்தா அது குளுக்கோஸ் நிறைய இருக்கும். ஆமாம், அதனால தான் சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அதில் வேறு இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ரொம்ப ஆச்சரியமான விஷயம், மனதை ஆற்றுப்படுத்தக்கூடிய, உறக்கத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரே ஒரு சத்துள்ள பழம் வாழைப்பழம் மட்டும்தாங்க. செரட்டோனின் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த செரட்டோனின் மூளையிலிருந்து ஒரு என்டார்ஃபின்ஸ் ரிலீஸ் ஆனால் வரக்கூடிய ஒரு சத்தை வாழைப்பழம் கொடுக்குது. அவ்வளோ நாள். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பழம் மாதுளை மட்டும்தான். வாழைப்பழம் அதனால் அந்த அதை வந்து போற்றி கொண்டாடுறதுக்கு காரணம் அந்த பழம் நேரடியாக அது வந்து மனதை மகிழ்விக்கக்கூடியது. அப்புறம் ஒரு உறக்கத்தை வந்து நல்லா கொடுக்கக்கூடியது, நரம்புகளுக்கு நல்லதுன்னு அவ்வளோ அறிவியல் இது வருது. அதில் பொட்டாசியம் சத்து கூட. அப்போ அந்த மாதிரி நேரடியாக சர்க்கரை இனிப்பு சுவையோடு சேர்ந்து வரக்கூடிய பல கனிமங்கள் குட்டி குட்டியாக ஒரு பழத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயம். நவ்வா பழத்தில் எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஆந்தோசைனின், மாதுளை பழத்தில் இருக்க லைகோபின், இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். ஏதாவது ஆனால் பழங்களை நம்ம வந்து மறந்துட்டோம். நிறைய பழங்களை மறந்துட்டோம். எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வர பழத்தை மட்டும் ரொம்ப பெருசாக பிரபலமாக நினைத்து கொண்டு இருக்கிறோம். நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் அவசியம் ஒவ்வொரு நாளும் தினசரி வீட்டில் சாப்பிடக்கூடிய ஒரு பழம். அந்த நெல்லிக்காயில் இது கெடுதி என்று ஒரு பேப்பர் எங்கேயாவது இருக்கா? நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லதில்லை. வாழைப்பழத்துக்கும் மாம்பழத்துக்குமா சர்க்கரை வியாதிக்காரங்க சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குது. ஆனால் நெல்லிக்காய்க்கு அப்படி எந்த ஒரு நோய்க்கும் நீங்கள் நெல்லிக்காய் சாப்பிடாதுன்னு சொல்ல. அது கொஞ்சம் குளிர்ச்சி இருப்பதால் சில பேர் வந்து அதை வந்து சளி பிடிக்கிற காலத்தில் கொஞ்சம் ரொம்ப உடல் கல்லுகள்னு சளி இருந்தால் அன்றைக்கி நீங்கள் அந்த சாறு எடுக்காதீங்க அப்படின்னு அந்த காலத்தில் சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய பயன் அவ்வளோ அதிகம். இந்த தொற்றாத வாழ்வியல் நோய்களை ரொம்ப தொந்தரவு கொடுக்கக்கூடிய அளவில் மனதை மிகவும் கடினப்படுத்தக்கூடிய விஷயமாக மாறி இருக்குது புற்றுநோய். நான் இப்போ தமிழ்நாடு அரசுடைய திட்டக்குழுவில் இருக்கேன். நாங்கள் வந்து நிறைய டேட்டா பார்த்துட்டே இருக்கோம். அந்த டேட்டா ஒரு தடவை ஒரு டேட்டா வருது. ஏடிஏன்னு சொல்லுவாங்க, அடலசன்ட் அண்ட் யங் அடல்ட். அவர்களுக்கு புற்றுநோய் கூடுது. இளம் வயதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டாக்டர் பாலமுருகன் சொல்லிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட் காஞ்சிபுரம் மருத்துவமனையில் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அவங்களுடைய பல்வேறு உரைகள் வெளியிலலாம் நிறைய இடத்துல பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களாம் தினசரி நோயர்களை பார்த்து கொண்டே இருக்கிறவங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் சார், நான் கேட்பேன், அவங்கள்ட்ட பேசும்போது கேட்பேன், சார் நிறைய முதல்ல டயக்னோஸ் பண்ணுறதுனால நிறைய நோயர்கள் இருக்கிற மாதிரி தெரியுதா? அன்றைக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் டயக்னோஸ்டிக் ஃபெசிலிட்டி கிடையாது, அதனால் தெரியுதா? இல்லை வந்து உண்மையிலே நம்பர் கூடியிருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை டாக்டர், நம்பர் கூடியிருக்கு. உண்மையிலே எண்கள் கூடியிருக்கு. அப்போ எண்கள் கூடியிருக்கு அப்படிங்கும்போது ஒரு எச்சரிக்கை நமக்கு இருக்கணும். நம்ம வீட்டில் வந்துடக்கூடாது, நம்ம நண்பர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கு என்ன மெனக்கடல் வேணுங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மகிட்ட அதுக்கான அக்கறை நமக்கு வந்து நிறைய இருக்கணும். அந்த அக்கறைகளில் முக்கியமானது இந்த மாதிரி கலர்டு ஃப்ரூட்ஸ் எடுக்கிறது, குப்பை உணவுகளை தவிர்ப்பது. குப்பை உணவுகள் வேணாம்னு எவ்வளோ காலமாக சொல்லிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த சந்தை கூடிக்கொண்டே இருக்குது. அந்த சந்தை இருந்து கொண்டே தான் இருக்குது. நம்பரை பார்க்கும்போது ஒரு பக்கம் பேச்சு இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் ஏதோ புது புது வடிவத்தில் அது உள்ளே வந்து கொண்டே இருக்குது. நடிகரவில் சாப்பிடுவது, சென்னையில் கூடியிருப்பது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். ராத்திரியில் போய் பிரியாணி சாப்பிட்றது ஒரு கொண்டாட்டமாக வச்சுருக்காங்க இளைய தலைமுறை. எவ்வளோ சொன்னாலும் பிரியாணி சாப்பிட்டுக்கோ, வேணான்னு சொல்லவே இல்லை. மத்தியானம் சாப்பிட்டு, காலையில் சாப்பிட்டு, ராத்திரி சாப்பிட்டு 2 மணிக்கு இருக்கா பிரியாணி உனக்கு நைட்டு? அது 2 மணிக்கு சுட தரான் தெரியுமா? அப்படியே அப்போ சிலாகிச்சு இந்த யூடியூப்பில் சில இதெல்லாம் போடுவாங்க. ஃபுடி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேர் வச்சு எனக்கு அதை பார்த்தாலே வரும். எங்கள் ஊரில் திணி பண்ணாரம்பாங்க. ஒரு வேளை அப்படி மேலே ட்ரான்ஸ்லேட் பண்ணி கீழே போடலாம். எதுக்கு அது போய் ராத்திரியில் 2 மணிக்கு அப்படி ஒரு அந்த பிரியாணியை போய் சாப்பிடணும்? இப்படியான ஒரு பழக்க வழக்கங்கள் தான் இந்த நோய் கூட்டங்களை கூடிக்கொண்டே இருக்கிறது.